2026 சட்டமன்ற தேர்தல் யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் இந்த முறை ஈரோடு மாவட்டம் 8 தொகுதிகளுக்கு எந்த வேட்பாளர் ஜெயிக்க போகிறாங்க, அவங்க என்ன ஓட்டு வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈரோடு மாவட்டம் ஈரோடு கிழக்கில் டிஎம்கே சார்பில் அந்த கூட்டணியிலேருந்து வந்து காங்கிரஸில் பழனியப்பன் ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக மனோகரன் ஒருத்தர் இருக்காங்க. டிவிகே சார்பாக டிவிகே பாலாஜி, நாம் தமிழர் சார்பாக தாண்டவமூர்த்தி. இதில் வந்து டிஎம்கே கேண்டிடேட் கோபிநாத் பழனியப்பன், அதாவது காங்கிரஸ்காரர் கோபிநாத் பழனியப்பன் தோராயமாக ஒரு 50,000 49,000 50,000 வாக்குகள் வரை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிமுகவை சேர்ந்த மனோகரன் அவர்களுக்கு 58,000 வாக்குகள் வரை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து கோபிநாத் பழனியப்பன் அல்லது மனோகரன் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். முதல் வாக்கு, அதாவது அதிகபட்ச ஓட்டு ஃபர்ஸ்ட் வர்றவங்க வாங்குறது 58,000 இருக்கும். ரெண்டாவது வர்றது 52,000 இருக்கும். அதுதான் நமக்கு இந்த இது காட்டுது. இது வந்து கோபிநாத் அவங்களும் ஜெயிக்கலாம், இல்லை மனோகரன் அவங்களும், எப்படி வேணாலும் இது மாறலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம பிரசன்னம் பார்க்கும்போதே கொஞ்சம் குழப்பமாக தான் இது இருந்தது. தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய விஜய் பாலாஜி தோராயமாக ஒரு 42,000 வாக்குகள் வரை வாங்குவார். நாம் தமிழரில் வரக்கூடிய தாண்டவமூர்த்தி 5,200 இல்லைன்னா 5,300 வாக்குகள் வரையும் வாங்குவார். திமுக, அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் காட்டுது. வெற்றி வாய்ப்பு எப்படி வேணாலும் மாறும். ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி டிஎம்கே சார்பாக முத்துசாமி நிற்கிறாரு. அவர் சிம்மராசி. இப்பயே வந்து 7.5 சனி நடந்துட்டு இருக்குது. அது இல்லாமல் ராசி மேலேயே வந்து கேது வேற போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சிக்கலான காலம்தான். அதிமுக சார்பாக வந்து யுவராஜ், அந்த கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ்ல யுவராஜ்னு ஒருத்தர் நிற்கிறாரு. தாவேகா சார்பாக கே ஆனந்த் மோகன் ஒருத்தர் நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக விஜய்னு ஒருத்தர் நிற்கிறாரு. இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து முத்துசாமி அவர்களும் ஜெயிக்கலாம், இல்லைன்னா யுவராஜ் அவர்களும் ஜெயிக்கலாம். ஜெயிக்கக்கூடிய வாக்கு தோராயமாக 90,000 வாக்குகள் யார் வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. முதல் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் தோராயமாக வந்து ஒரு 10,000 வாக்குகள் தான் வித்தியாசம் இருக்கும் அப்படின்றது நமக்கு வந்து பிரசன்னத்தில் பார்க்க முடியுது. அப்போது முத்துசாமி அவர்கள் வந்து ஒரு 90,000 வாக்குகள் வாங்கினார்னா யுவராஜ் 80,000 வாக்குகள் வாங்குவார், இல்லைன்னா 84,000 வாக்குகள் வரையும் வாங்குவார். இதில் நாங்கள் போட்டிருக்கிற கணிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோராயமாக யாராக இருந்தாலும் சரி 83,000 இல்லைன்னா 81,000 அந்த மாதிரி தான் எடுத்திருக்கிறேன். ஆனால் எப்படி பார்த்தாலும் 90,000 வாக்குகள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் போகிறவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது முத்துசாமியாகவும் இருக்கலாம் அல்லது யுவராஜாகவும் இருக்கலாம். டிவிகேவுக்கு இங்கே வந்து ஒரு 35,000 37,000 வாக்குகள் வரை கிடைக்கும். நாம் தமிழர் அவர் விஜய்க்கு வந்து நாம் தமிழரில் விஜய்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் வந்து ஒரு 7,300 வாக்குகள் வரைக்கும் வாங்குவார் அப்படின்றத நாம் இங்கே பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலும் ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதி கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. அப்படின்னாலும் முத்துசாமி ஜெயிக்கிறதுக்கு ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் ஒரு 2,000-3,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிப்பார், அப்படியே ஜெயித்தாலும். அடுத்து ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. அதில் செந்தில்நாதன் மதிமுகவிலிருந்து நிற்கிறாங்க. பிஜேபியிலிருந்து கிருத்திகா சிவகுமார்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. தாவேகாவிலிருந்து சண்முகம்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. நாம் தமிழர்லேருந்து அருண்னு ஒருத்தர் நிற்கிறாங்க. இதில் மதிமுக சார்பாக நிற்கக்கூடிய செந்தில்நாதன் தோராயமாக ஒரு 57,000 வாக்குகள் வரைக்கும் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பிரசன்னம் காட்டுது. அதிமுக கூட்டணியில் வரக்கூடிய அந்த பிஜேபியில் இருக்கக்கூடிய சிவக்குமார், கிருத்திகா சிவகுமார், அவங்க வந்து 72,000 71,000 இல்லை 72,000 வாக்குகள் வரைக்கும் அவங்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு காட்டுது. தாவேகாவுக்கு இங்கேயும் வந்து 39,000 இல்லை 40,000 வாக்குகள் வரைக்கும் கிடைக்கும். சண்முகம்னு ஒருத்தர் நிற்கிறாரு. நாம் தமிழர் சார்பாக அர்ஜுன் ஒருத்தர் நிற்கிறாங்க. அவங்க வந்து 8,000 இல்லைன்னா 8,500, இது ரெண்டுல ஏதாவது ஒரு வாக்கு வாங்குவாங்க. இந்த இடத்துல பிஜேபியை சேர்ந்த கிருத்திகா சிவகுமார் அவர்கள் ஜெயிப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படின்னு பிரசன்னம் நமக்கு காட்டுது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை
அதுல டிஎம்கே சார்பாக தோப்பு என்டி வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் ரிஷப ராசி. டைம் வந்து சூப்பரா இருக்கு ரிஷபத்துக்கு. அதிமுக சார்பாக ஜெயக்குமார்னு ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் துலாம் ராசி. 2 பேத்துக்கும் சூப்பரா இருக்கு. இதுல ஒரு ஸ்டெப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நவுத்தணும் அப்படின்னா, துலாம் ராசிக்கு 10ஆம் இடத்துல இப்ப வந்து குரு வரப்போகுது. குரு பெயர்ச்சி. அது உச்சம் பெற்ற குருவா வரப்போகுது. அப்போ குரு வந்து குடுக்கணும் அப்படின்ற ஏதோ ஒரு அடிப்படையில அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்களுக்கு இங்க வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. தாவேகாவை சேர்ந்த விபி அருணாசலம் அப்படின்னு ஒருத்தர் நிக்கிறாரு. நாம் தமிழர்ல லோகுன்னு ஒருத்தர் நிக்கிறாங்க. நாம் தமிழர் லோகுவுக்கு தோராயமாக 6000 இல்ல 6300 வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டிவிகே சார்பா நிக்கக்கூடிய அருணாசலம் அவர்களுக்கு இங்க ஒரு 35,000 இல்ல 37,000 வாக்குகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக சார்பா நிக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர்களுக்கு 74,000, 75,000, 76,000 இந்த மாதிரி வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே சார்பா நிக்கக்கூடிய தோப்பு வெங்கடாசலம் அப்படின்றவருக்கு தோராயமாக 63,000, அதாவது 60,000, 61,000, 62,000 இல்ல 63,000 இதுக்குள்ளதான், அந்த ஒரு 4,000 3,000 ஓட்டுக்குள்ளதான் வந்து அவருடைய ஓட்டு அமையும் அப்படின்றது நமக்கு பிரசன்னம் காட்டுது. இங்கேயும் ஜெயக்குமார் அவர்கள் முன்னாடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுல 2 பேத்துக்கு வாய்ப்பு. தோப்பு வெங்கடாசலம் அப்படின்ற ஒருத்தருக்கும் ஜெயக்குமார் அப்படின்றவருக்கு 2 பேத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. இதுல ஒருபடி முன்னாடி நகர்றது ஜெயக்குமார் அப்படின்னு இருக்கு. ஆனா இது எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறது பிரசன்னம் சொல்லுது. ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக கே.ஏ. சேகர்னு ஒருத்தர் நிக்கிறாங்க. அதிமுக சார்பாக கருப்பண்ணன் ஒருத்தர் இருக்காரு. தாவேகா சார்பாக பாலகிருஷ்ணன். நாம் தமிழர் சார்பாக மேனகா தேவி. மேனகா தேவி நாம் தமிழர் சார்பா நிக்கிறவங்களுக்கு ஒரு 4,400 வாக்கு வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேகா சார்பா நிக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அப்படின்றவருக்கு ஒரு 37,000, 38,000, 39,000 இந்த மாதிரி ஒரு வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக சார்பில் நிக்கக்கூடிய கே.சி. கருப்பண்ணன் அவர்களுக்கு 87,000 இல்ல 90,000 இந்த ரேஞ்சில் அவருக்கு வந்து வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே சார்பா நிக்கக்கூடிய சேகர் என்கிற சந்திரசேகர் அவருக்கு வந்து ஒரு 64,000 இல்லைன்னா 65,000 இந்த ரேஞ்சில் வாக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல வந்து ஒரு 2,000 3,000 ஓட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஏறி இறங்கி வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. எப்படி இருந்தாலும் அதிமுகவை சேர்ந்த கருப்பண்ணன் அவர்கள் தான் இந்த முறை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நமக்கு காட்டுது, பிரசன்னம் காட்டுது. இது வந்து ஒரு புதிய முயற்சி தான். இந்த முயற்சி வந்து இது வரைக்கும் நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. ஆனா அவ்வளவு தூரம் வந்ததில்லை. நாம தான் வந்து நம்பர் வரைக்கும் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறோம். மக்களுடைய ஆதரவு கண்டிப்பா தேவை. கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில டிஎம்கே சார்பாக சிவபாலன் நிக்கிறாரு. அதிமுக சார்பா ஹரிபாஸ்கர் நிக்கிறாரு. தாவேகா சார்பாக விஜய் வெங்கடேசன் ஒருத்தர் நிக்கிறாரு. நாம் தமிழர் சார்பா ஆனந்தின்னு நிக்கிறாங்க. ஆனந்தி அவர்களுக்கு தோராயமாக 6,000 ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தாவேகா சார்பா நிக்கக்கூடிய விஜய் வெங்கடேஷ் அப்படின்றவருக்கு தோராயமா ஒரு 30,000 வாக்கு வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே சார்பா நிக்கக்கூடிய ஹரிபாஸ்கர் அவர்களுக்கு 80,000, 83,000 இந்த ரேஞ்சில் வந்து ஓட்டு கிடைக்கும். அவர் தான் ஜெயிக்க போறாரு அப்படின்ற மாதிரி காட்டுது. அதே போல டிஎம்கே சார்பா நிக்கக்கூடிய சிவபாலன் அவர்கள் வந்து 51,000 இல்லைன்னா 53,000 இந்த ரேஞ்சில் வந்து அவருக்கு ஓட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பிரசன்னம் காட்டுது. அடுத்து ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் டிஎம்கே சார்பாக நல்ல சிவம்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அதிமுக சார்பாக விபி பிரபுன்னு நிற்கிறாங்க. டிவிகே சார்பாக செங்கோட்டையன் நிற்கிறாரு. தனுசு ராசி. குரு 8ல் போய் மறைய போகுது. என்ன வேணாலும் செய்யும். சீதாலட்சுமி வந்து நாம் தமிழர் சார்பாக நிற்கிறாங்க. இப்போ இந்த நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய சீதாலட்சுமி அவர்களுக்கு தோராயமாக 4,700 வாக்குகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாம் வந்து ஒரு கணிப்பு வச்சுருக்கோம். தாவேகா சார்பாக நிற்கக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையன் அவர்களுக்கு 68,000 இல்லைன்னா 69,000 வாக்கு. விபி பிரபு அவர்களுக்கு 72,000 இல்லைன்னா 70,000. இது பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 1000 ஓட்டு தான் வித்தியாசம் வருது. டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய நல்ல சிவம் அவர்களுக்கு 61,000 இல்லைன்னா 71,000 இந்த 2 நம்பர்ல எது வேணாலும் வரலாங்கிற மாதிரி காட்டுது. மொத்தத்தில் இங்கே யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா டிஎம்கே ஜெயிக்கலாம், ஏடிஎம்கே ஜெயிக்கலாம், தாவேகா ஜெயிக்கலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம்.
ஆனால் 3 பேரில் கடைசியாக ஒருத்தர் தான் ஜெயிச்சாகணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து இந்த விபி பிரபு அப்படிங்கிற ஒருத்தர் பக்கம் தான் வந்து கொஞ்சம் சாயுது. ஏன்னா அவருக்கும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் தோராயமாக ஒரு 1000-2000 ஓட்டு தான் வித்தியாசம் வருது. சமயத்தில் நல்ல சிவமே கூட வந்து மேலே ஏறி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் குழப்பமான தொகுதியாக இருக்குது. ஆனாலும் வந்து கே.ஏ. செங்கோட்டையன் ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எப்படி ஜெயிச்சாலும் ஒரு 1000-2000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா பெரிய சமாச்சாரம். அதுக்கடுத்து ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அந்த சட்டமன்ற தொகுதியிலிருந்து டிஎம்கே சார்பாக வந்து சிபிஐக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிஎல் சுந்தரம்னு ஒருத்தர் போட்டிடுறாரு. அவர் தோராயமாக 70,000 வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு பார்க்கப்படுது. ஏடிஎம்கே சார்பாக பன்னாரின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் துலாம் ராசி. அவர் தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். 94,000 வாக்குகள் வரைக்கும் வாங்குவார். டிவிகே சார்பாக நிற்கக்கூடிய விபி தமிழ்செல்வி தோராயமாக 37,000, 38,000, 39,000, 40,000 இந்த மாதிரி ஓட்டுகள் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் தமிழர் சார்பாக நிற்கக்கூடிய சௌந்தர்யா அவர்கள் 4,700 வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இங்கே அதிமுகவை சேர்ந்த பன்னாரி அவர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய ராசியே வந்து அவருக்கு சொல்லிருச்சு. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து மே மாதம் 4ஆம் தேதி பார்க்கலாம். இது ஜோதிடத்தின் மூலமாக செய்யக்கூடிய ஒரு புதிய முயற்சி. மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இது போன்ற புதிய முயற்சிகளை எடுத்து நாம் செஞ்சு அதில் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்த்துட்டு இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மறுபடியும் மக்களுக்கு தான் வந்து நன்மை செய்ய பயன்பட போகுது. ஸோ உங்களுடைய ஆதரவை நமக்கு தொடர்ந்து கொடுங்க. அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. உங்ககிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளுடைய சேனலை போட்டு மக்களுடைய ஆதரவை கொஞ்சம் பெருக்கி தரணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.